அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா ஈவினிங் டைமில் சுட சுட டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடான உடனே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்குங்க. இது வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்குள்ளே இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வந்துச்சு. உருளைக்கிழங்கு மசாலா பட்டாணி எல்லாமே இந்த மாதிரி வரணும். இதில் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆற வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதிலேருந்து சின்ன சின்னதாக உருண்டை எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மாவில் துவைச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டையை பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ உருண்டை ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு கரைச்சிக்கலாம். கடலை மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்குங்க. இது 200 கிராமு. கடலை மாவு எடுத்த கப்பாலே 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு குக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவோட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்ச மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த தான் பக்குவம். கையில் இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி வரணும் மாவு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது, மசாலாவும் ரெடியாக இருக்குது. நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. போண்டா போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கரைச்ச மாவுலேருந்து ஒரு சொட்டு எடுத்து எண்ணெயில் விடுங்க. இது மாதிரி விட்ட உடனே மேலே பொங்கி வந்துடுச்சா எண்ணெய் கரெக்டாக சூடாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அதை அப்படியே எடுத்துருங்க. இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். உருட்டி வச்ச உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி முக்கி எடுங்க. கடாயில் எந்த அளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க. போண்டா போடும்போது அடுப்பை மீடியமான தீயில் வச்சுருங்க. போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கலாம்.
இப்போ இது நல்லா வேகட்டும். போண்டா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுச்சு. கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இதேமாரி மீதி உள்ள போண்டாவும் பொரித்து எடுத்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் தண்ணி சட்னி வச்சு கொடுங்க, அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.